கண்ணு முழிச்ச உடனே இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. ஓகேங்க. என்னடா பாக்குற? உண்ணாவிரத பந்தல்ல இருக்க வேண்டிய இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருக்கேன்னா நல்ல நேரம் நான் அங்க வந்ததுனால நீ பொழைச்சுக்கிட்ட. ஏன்னா தூக்கிட்டு வந்த? என்னது? நான் எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தோம்? அது நிறைவேறாம போயிருமாடா. அப்புறம் எனக்கு நல்லா வந்துடும். என்னடா நிறைவேறணும்? அந்த கலெக்டர் உள்ள போகணும். அந்த கலெக்டர் உள்ள போயிட்டா எல்லாம் நல்லபடியா நடந்துமா? இந்த நாட்டுல இருக்க 80 கோடி மக்கள் 3 வேளை நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துவாங்களா? ஜீவா, முதல்ல உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. உங்க அம்மா உங்க கையில காதுல இருக்கெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு வேலைக்காக மெட்ராஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. நீ நிறைய சம்பாதிச்சு உன் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேன்னு நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? சிவா, வாங்க சார், வாங்க. என்னடா உண்ணாவிரத பந்தல்ல செத்து கிடக்க வேண்டியவங்க இங்க ஆஸ்பத்திரியில உயிரோட படுத்திருக்கானு பாக்குறீங்களா? சந்துரு, சிவா, இத பாரு. உண்ணாவிரதத்துல இருந்து ஜீவாவை பாதிலேயே தூக்கிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு. எது சார் தப்பு? போராட்டம்ன்ற பேர்ல தொண்டர்களை தீக்குளிக்க தூண்டுறதும் உண்ணாவிரதம்ன்ற பேர்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறது தான் சார் தப்பு. இப்படி எல்லாருமே சுயநலவாதியா இருந்தா நம்ம நாட்டில் நடக்கிற அநீதி எதிர்த்து யார் குரல் கொடுக்கிறது? இந்த ஜனங்களுக்காக யார் தான் பாடுபடுறது? பாடுபடுங்க சார், தாராளமா பாடுபடுங்க. ஆனா தலைவர்கள் சுகமா இருந்துகிட்டு தொண்டர்களை பழி வாங்கிடாதீங்க. இனிமே உண்ணாவிரதம் இருக்கிறதா இருந்தா முதல்ல நீங்க இருங்க. எப்படியா மெழுகுவர்த்தி எரிஞ்சாதான் வெளிச்சம் தர முடியும். நீ பொத்திக்கிட்டு சும்மா இரு. உதாரணம் சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி சுயநலவாதிகளுக்கு என்ன உதாரணம் சொன்னாலும் புரியாது. சிவா, உடம்ப பாத்துக்க. உண்ணாவிரதம் தடப்பட்டுடுச்சேன்னு வருத்தப்படாத. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே? பாத்தியாடா எவ்வளவு அன்பா பேசிட்டு போறாரு? அதான்டா தலைவர். இப்போ அவரை பத்தி புரிஞ்சுக்கடா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி தொண்டர்கள் இருக்க வரைக்கும் அவன மாதிரி தலைவர்ல அசைக்கவே முடியாது. இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா, அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாமா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்சவன அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடந்துள்ள அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேரா, இது சேரு. பிடிங்க. ஓ, எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா, அப்பா, அப்படியே அது. அப்பாடா, 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. 2 ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் நூடுல்ஸ், 2 பட்டர் சிக்கன், 2 தந்தூரி சிக்கன், 2 பட்டர் நான், 2 பிளாக் டால். அது போக உங்க ஹோட்டல்ல எது பெஸ்ட் ஐட்டமோ எல்லாத்தையும் 2 பிளேட். என்னங்க பாக்குறீங்க? எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேனா? எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க, அதான் எல்லாத்தையும் ஒரு 2 சொல்லி வச்சேன். ஐநோ எத்தனை வேண்டியவங்கள நான் பாத்துருக்கிறேன். ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்களையும் 2 பேர் சாப்பிட போறீங்களா? வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் 2 பிளேட் சொல்லிவிட்டேன். இப்பதான் ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே. ஹலோ. வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. பிளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ, பேசலாமே. அது எப்படி சொல்றது? சார். எஸ். இவங்கதான் நீங்க சொன்ன வேண்டியவங்களா? அது ஆமா 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 ஆமா. நீங்க முதலே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? வேண்டியவங்க வராங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதனால எல்லாத்தையுமே கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமா ஆமா சார், நான் ஐஸ்கிரீம் கொண்டு முதல்ல இடத்த கால் வேணும். நான் வந்து அட முதல்ல சாப்பிடுங்க, இல்லன்னா எல்லாம் ஆறிட போகுது. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம். என்னையா இது? 2 ஐஸ்கிரீம் முழுசா எடுத்து வரல உனக்கு? சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. என்ன சாரி பூரிட்டா? அவங்க யார் தெரியுமா உனக்கு? சரி விடுங்க சந்திரு, பரவாயில்லை. என்னங்க நீங்க ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்துருக்கீங்க. இப்படிலாம் கொட்டினா மனசு கஷ்டப்படாது. முக்கியமான விஷயம்
ஆரம்பமே சரியில்லை. ஆமா ஆமா, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். கண்டிப்பா வரேன். ஹலோ தேவி. என்னங்க நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க பாட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் ரெஸ்டாரண்ட்லயே காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஏங்க என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருந்த இப்படி நில்லுங்க. பெரியா கையா யார் யா நீ? உங்க Who are you? இது என்ன ஹோட்டலா இல்ல பப்ளிக் பிளேஸா? கண்டவனையெல்லாம் உள்ள விட்டுட்டேன். வாட்ச்மேன் வாட்ச்மேன் வராத மேன். ஏங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு உடனே பயந்துகிட்டு நான் யாருன்னே தெரியாம நடிக்கிறீங்களே. நீங்க தானே லெட்டர் போட்டு நீங்க வர சொன்னீங்க. ஒன்னு சொல்றேங்க, காதலிக்கிறவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ பயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் வரேன். என்ன என்ன எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை போயிட்டு போங்க, போய் குளிங்க போங்க. தேவி 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 என்னங்க உங்க கையை பிடிச்சேன்னு கோவமா? என்னைக்கு இருந்தாலும் ஊரறிய உங்க கையை நான் தான் பிடிக்க போறேன். இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா பிடிச்சிட்டேன். ஏங்க தப்புனா மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மரியாதை கேட்டுடும். போயிடு. அப்ப நீங்க உண்மையிலேயே என்ன லவ் பண்ணலையா? பண்ணல பண்ணல பண்ணல. நான் நம்ப மாட்டேன். பயப்படுறீங்க. 4 பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்றதுக்கு பயப்படுறீங்க. இங்க பாருங்க, இதே 4 பேருக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்தா ஐ லவ் யூ நான் சொல்ல வைக்கல, வைக்கிறேன். வர்றேன். அப்படியே நல்ல நோட்ஸ் கொடுத்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க பொண்ணான நேரத்துல ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு என்ன பாருங்க. ஹலோ தேவி. இங்கே வந்துட்டான். வருங்கால தாய் குழந்தைங்களே, மேட்டர் ரொம்ப சின்னதாங்க. நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுதுங்க. இப்ப என்னன்னா நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னா மேட்டர் ஓவருங்க. இல்லன்னா இந்த சந்துரு சாப்டர் ஓவர், அவ்வளவுதான். தேவி, இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லல, நான் இங்க இருந்து உன் கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். ஆமா. என்ன என்ன மிரட்டுறியா? எங்க குதி பாக்கலாம். ஏய் குதிச்சிட போறாண்டி. ஏய் வேணாண்டி, பேசாம ஐ லவ் யூ சொல்லுடி. ஆள் நல்ல தானே இருக்கான். உனக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லிக்கோ. ஏய் மிஸ்டர். சொல்லுங்க. ஐ லவ் யூ. நோ, எனக்கு தேவி தான் சொல்லணும். யோ ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்க? அட நான் பொய் சொல்லி பழக்கம் இல்லைங்க. இவரான நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர கொட்டிங்க வந்துச்சேன். நான் சொல்றதுல நிஜங்க. யோ குதியா முதல்ல. தேவி போனா வராது, பின்னாடி நீ தான் வருத்தப்பட போற. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்ன லவ் பண்ணல? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணல பண்ணல பண்ணல. என்ன நீ விளையாட்டா நினைச்சிட்டல? நான் சீரியஸாவே சொல்றேன். நான் 3 என்றதுக்குள்ள ஒரு முடிவை சொல்லிடு. 1 குதிக்க வேணாம்னு சொல்லுடி. அவன் குதிக்க மாட்டான்டி. 2